தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பல்லாயிரக்கணக்கான காலிப்படங்கள் கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து நிரப்பப்படாமல் இருக்கிறது. முந்தைய அதிமுக ஆட்சியில ஒரு 10,260 பேருக்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்பு திராவிட முன்னேற்ற கழக அரசு மின்சாரத்துறையில நாங்கள் காலி பணியிடங்களை நிரப்பிடுவோம் என்று சொன்னார்கள். கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலமாக எதுவும் செய்யாதனுடைய விளைவு கடந்த ஆண்டு நாங்கள் 9/7/2024 அன்று ஒரு காத்திருக்கும் போராட்டத்தை நடத்தி நீதிமன்றம் வரை சென்று நீதிமன்றத்தில் விரைவில் நாங்கள் அதை எடுப்போம் என்று சொல்லி கிட்டத்தட்ட 6 மாதத்திற்கு மேல் கடந்தாச்சு. இன்னைக்கு வரைக்கும் காலி பணியிடங்கள் நடக்கும். களப்பிரிவுல ஏறத்தாழ 32,000 அடிமட்ட பதவிகள் மட்டும் காலி பணியிடங்கள் இருக்கின்ற காரணத்தால கூடுதல் பணிச்சுமையோடு ஊழியர்கள் வேலை செய்யறாங்க. அதனால விபத்துகள் என்பது தொடர்ந்து ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பது பத்திரிகை செய்தியாக தினமும் வந்து கொண்டிருக்கிறது. ஒண்ணு அப்படி அந்த வேலையில யாரை ஈடுபடுத்துறோம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது மின்சார வாரியத்துல பல ஆண்டுகளாக பணிபுரிகின்ற ஒப்பந்த தொழிலாளிகள் தாங்கள் என்றாவது ஒரு நாள் நிரந்தரப்படுத்தப்படுவோம் என்ற எதிர்பார்ப்புல இருக்காங்க. தமிழகத்துல கஜா புயல், தானே புயல், ஒக்கி புயல், சென்னை வெள்ளம் போன்ற காலங்களில் எல்லாம் இந்த ஒப்பந்த தொழிலாளித்தான் அதர் தென் டான்ஜிட் காஸ்ட் ஆஃப் என்ற முறையில மின்சார வாரியம் அங்கீகரிச்சு அவர்களுக்கான வேலையை கொடுத்து தினக்கூலி கொடுத்துச்சு. அந்த பணிகள் முடிவடைஞ்சதுமே திரும்ப அவங்கள கண்டுக்காம இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நம்முடைய மின்துறை அமைச்சர்கள் கடந்த 24ஆம் தேதி மின்வாரிய தலைமை அலுவலகத்திற்கு வந்து பேசுகின்ற பொழுது ஒப்பந்த தொழிலாளி கிடையாது, அவங்க எல்லாம் கான்ட்ராக்ட் கிட்ட வேலை செய்யறாங்க, சோ நாங்க நிரந்தரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு அதிர்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிட்டார். திமுக தனது தேர்தல் அறிவிப்பிலேயே பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றுகின்ற 10 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றுகின்ற ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரம் செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கு. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நாங்க எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிட்டோம், இன்னும் 1-2 தான் பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இந்த சூழல்ல இப்படியாக மின்சாரத்துறையில இருக்கின்றவர்களை இல்லை என்று சொல்வது அதிர்ச்சி அளிக்கிறது. ஏன்னு சொன்னா தமிழக மின்சார வாரியத்துல ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரப்படுத்திய பெருமை திமுக அரசுக்கு தான் கடந்த காலங்கள் இருக்கு. கலைஞர் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது, ஆர்காட்டார் மின்துறை அமைச்சராக இருக்கின்ற பொழுதுதான் பலாயிரம் ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரப்படுத்தின வரலாறு. காலித் கமிஷன்ல ஒரு 18,006, தெர்மல் நிலையங்கள்ல ஒரு 9,948, அதே போல 10/8/2007 ஒப்பந்தத்தின் மூலம் 21,600, அதே போல விடுபட்ட நீட் பேசிஸ்ல பயன்படக்கூடிய ஒரு 4,452, இப்படி சொல்லிட்டே போறோம். இதெல்லாம் அன்றைக்கு எங்களுடைய போராட்டத்துடைய வெளிச்சத்துல திமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது ஆர்காட்டார் அவர்கள் செஞ்சார். அன்னைக்கும் கான்ட்ராக்ட் தான் சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்க, கேட்டு அக்ரிமெண்ட், சிட் அக்ரிமெண்ட் முறையில தான் அது கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ஒரே வரியில தனியார் முதலாளிகள் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றிய அரசு எந்த நிலைக்கு போகிறதோ, பொதுத்துறை நிறுவனங்கள்ல கான்ட்ராக்ட் கேஷுவல் அவுட் சோர்சிங் முறைக்கு ஆட்களை எடுக்கின்ற மாதிரி மின்சார வாரியத்தையும் அப்படியான நிலை என்பது அரசு விரும்புகிறதா என்பது தெரியல. வாக்களித்த அந்த தொழிலாளி, தேர்தல் காலங்களில் நம்பி வாக்களித்த தொழிலாளி, அவனை நிரந்தரப்படுத்துவதற்கு பதிலாக இப்படி இல்லை என்று சொல்கின்ற அறிவிப்பு என்பது தொழிலாளி அவனுடைய வயது ஒரு பக்கம் ஏறிட்டு இருக்குது, அவனுடைய உண்மையிலே அவனுடைய வாழ்வுல வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்சுகின்ற மாதிரி அது இருக்கிறது என்பது முறையில அமைச்சர் அவர்கள் அந்த அறிவிப்பை திரும்ப பெற்று ஒப்பந்த ஊழியர்களை நாங்கள் உடனே நாளை காலையில் எல்லாத்துக்கும் அப்பாயின்மெண்ட் போடுன்னு சொல்லு. உண்மையாக கடந்த பல 10 ஆண்டுகளாக வேலை செய்யக்கூடிய ஒப்பந்த தொழிலாளிகளை வாரிய உத்தரவின் அடிப்படையில அடையாளம் கண்டு உண்மையான ஒப்பந்த தொழிலாளர்களை மின்வாரிய நிர்வாகமே நேரடியாக எங்கிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, 450 ரூபா அப்படிங்கிற முறையில் இருக்குது. அந்த அடிப்படையில் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தினக்கூலியை கொடுத்து படிப்படியாக அவர்கள் நிரந்தரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தான் நாங்கள் திரும்ப வைக்கிறோம். தமிழக முதல்வரும் மின்துறை அமைச்சர் அவர்களும் இதில் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டி தினம் தினம் ஏற்படுகின்ற மனித உயிர் இழப்புகளை சரி செய்வதற்கு இறந்ததுக்கு அப்புறம் 10 லட்சம் கொடுத்து பிரயோஜனம் இல்லை, அவர் இருக்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்ற விஷயத்துல தான் நாங்கள் வலியுறுத்தி சொல்றோம். அதே போல இன்னொன்னு சொல்லியிருக்காரு, காலி பணியாளர்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரீடிங் இருக்கிறதுக்கு ஸ்மார்ட் மீட்டர் வந்துச்சுன்னா பிரச்சனை முடிஞ்சு போயிருங்கிறாங்க. ஸ்மார்ட் மீட்டரை பொறுத்தளவு இன்றைக்கு அது தோல்வியுற்ற நிலைய தமிழக அரசு பாடம் கற்பிக்க மறுக்கிறது என்பதுதான் எங்களுடைய விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட். நீங்க தமிழ் ஸ்மார்ட் மீட்டரை டோடெக்ஸ் முறையில அரசு கொடுக்குது. டோடெக்ஸ் முறைனா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் முறையில கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கின்ற பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ அதானிக்கு டெண்டர் ரத்து பண்ணாங்க ஒரு 82 லட்சம் மீட்டர், 80 லட்சம் மீட்டர். அந்த மீட்டர் பார்த்துன்னு சொன்னா அதானியே நேரடியாக மின் இணைப்புல மாட்டுவாங்க. அவங்க ஆட்கள் அவங்களே மாதாந்திர கட்டணம் என்ற முறையில் வசூல் பண்ணுவாங்க, அவங்களே மீட்டர் மாத்துவாங்க. மின்சார வாரிய தொழிலாளிக்கு சம்பந்தம் இல்லாம ஆயிரும் என்ற முறையில தான் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை நீங்க இந்த முறையில டோடெக்ஸ் முறையில ரத்து பண்ணுங்க. அதுக்கு பதிலாக கேரள
கேரளாவில் அவங்க ஒரு பெரிய போராட்டம் பண்ணி கேரள அரசு ஒன்றிய அரசுடன் பேசி மின்துறை அமைச்சருடன் பேசி ஒரு மாற்றத்தை பண்ணிருக்காங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ல கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒட்டுமொத்தமாக மீட்டரை வாங்கி கொடுத்துருங்க, நாங்க கேரள மின்வாரிய ஊழியர்களை இந்த மீட்டரை மாற்றுவோம், நாங்க பராமரிக்கிறோம், எங்களோட எம்ஆர்டிவி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற பொருளை சொல்லியிருக்காங்க. அதைத்தான் தமிழகத்துல புகுத்துங்கன்னு நாங்க சொல்றோம். ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்திற்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க தாராளமா கொண்டு வரலாம், தப்புன்னு கிடையாது. ஆனால் அந்த மீட்டரை மாட்டுவது, பராமரிப்பது போன்ற அனைத்து வேலைகளையும் செய்யக்கூடியவர்கள் மின்வாரிய ஊழியர்களாக இருக்க வேண்டும் என்பதா எங்களுடைய விஷயம். இப்ப டெண்டர் ரத்து பண்ணல சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னா விலை புள்ளி அதிகமாக இருக்குது, அதனால ரத்து பண்ணிட்ட. உண்மை அதுவல்ல. ஒரு மாதாந்திர கட்டணமாக அதானி கேட்டது 82 ரூபாய்க்கு டெண்டர். நான் கேட்கிறேன், விலைப்புள்ளி அதிகமா இருக்குன்னா டெண்டர் அவார்டு பண்ற வரைக்கும் மின்வாரிய அதிகாரிகளுக்கு யாருக்குமே தெரியாம இருக்கும். டெண்டர் ரிலீஸ் பண்ற நேரத்துல விலை அதிகமா இருக்கு என்று சொல்றது சரியில்லை. இந்த திட்டத்தோட மிகப்பெரிய மோசடியாக வரும். எப்படி சூரிய ஒளி சக்தியில அதானியுடைய விளையாட்டு இருந்தோ அதே மாதிரி இந்திய நாடு முழுவதும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் மூலமாக மின்சாரத்தை தனியார் பயன்படுத்துகின்ற நடவடிக்கையில ஒன்றிய அரசுடைய நிர்பந்தத்திற்கு அடிபணிந்து செல்கின்ற நடவடிக்கை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கிறோம். அதே மாதிரி விடுபட்ட கேங்மேன் தொழிலாளி ஒரு 5000 பேர் எடுக்கிறாங்க சொல்லி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. செலக்ட் ஆகி வச்சிருக்கோம். அவங்க ஒரு 5000 பேர் உடனடி எடுத்தா கூடி இன்னைக்கு மழை காலங்களில் அரசு என்ன ஆய்வு நடத்துகிறது, கோடை காலங்களில் எப்படி மின் விநியோகத்தை சமாளிப்பது நடக்குது. நாங்க சொல்றோம், கோடை காலத்துல எப்படி தடையில்லாத மின்சாரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் மின்சார வாரிய ஊழியர்கள் இருக்கணும். அந்த முறை அதை யோசிக்கணும். அதனால உடனடியாக ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அடிமட்ட பதவியில் ஐடிஐ படித்த ஹெல்பர், ஒப்பந்த ஊழியர், விடுபட்ட கேங்மேன் இவங்களை எல்லாம் உடனடியாக எடுக்கணும் அப்படிங்கிற டிமாண்ட் வைக்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா போன வேஜ் விஷயம் நடந்துச்சு. 1/2/2019 இருந்து 16/5/2023 வரைக்கும் ஒப்பந்தம் ஏற்பட்ட அன்றைக்கு வரைக்குமே அந்த 6% ஊதிய உயர்வு அந்த தொழிலாளி கொடுக்கல. மின்சார வாரியத்தில் என்னைக்கு ஒப்பந்தம் ஏற்பட்டாலும் அந்த ஒப்பந்த காலத்திலிருந்து அந்த ஒப்பந்தம் ஏற்படவில்லை, யாரெல்லாம் பணியில் சேர்ந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் கொடுக்கின்ற அந்த வரலாறு என்பது இருக்குது. சோ அதைய கொஞ்சம் கணக்கு எடுத்து அதை கொடுங்க என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இது போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து அரசு உடனடியாக கவனம் செலுத்தணும். குறிப்பாக ஸ்மார்ட் மீட்டர்ல இன்னைக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. அதே மாதிரி பல பேருக்கு இருக்கிற அச்சம், எங்களை தயவு செய்து அமைச்சர் அவர்களும் கிளியர் பண்ணலாம், தப்பு கிடையாது. மாதாந்திர கட்டணத்துக்கு எல்லாரும் கேட்கிறாங்க. ஆனால் 2 மாதத்திற்கு செலுத்தக்கூடிய கட்டணத்தை விட மாதாந்திர கட்டணம் குறையும் என்று சொல்லணும். 100 யூனிட் இனிமேல் 50 யூனிட் மாசத்துக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லணும். இது போன்ற தெளிவிட வேண்டிய விஷயங்கள். ஏன்னா இப்ப கீழே நாங்க ஃபீல்டுக்கு போகின்ற பொழுது பொதுமக்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. நீங்க மாதாந்திர கட்டணம் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொன்னால் நான் 700 ரூபாய் 2 மாசத்துக்கு கட்டுறேன், இனிமேல் நான் எப்படி கட்டுறது? ஒரு 200 ரூபாய் 250 ரூபாய் கட்டினா போதுமா, இல்ல 350 ரூபாய் கட்டினா போதுமா, அப்படி வருமா அப்படிங்கிறாங்க. ஆனால் இதே டாரிஃப் இருந்தா தான், இப்ப இருக்கிற டாரிஃப் இருந்தா தான் 700 ரூபாய் கட்டவங்க 350 ரூபாய் கட்ட முடியும். இல்ல அப்படி மாதாந்திர கட்டணம் என்று வந்தால் இந்த டாரிஃப் உயராது என்று தெளிவுபடுத்தும். ஆனால் 2026-27 நிதியாண்டு வரை ஒவ்வொரு ஆண்டும் ஜூலையில் மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று ஒழுங்குமுறை ஆணையம் சொன்னதன் அடிப்படையில திமுக அரசு பதவியேற்றதிலிருந்து இந்த 5 ஆண்டுகளுக்கான ஒரே ஒரு ஆண்டு மட்டும்தான் உயர்த்தல, பாக்கி 3 ஆண்டு உயர்த்திட்டாங்க. இந்த ஆண்டு 26-27க்கான ஏற்பாடுகள் என்பது வர ஜூலை மாதம் தெரியும். இப்படி மின் கட்டணத்தை உயர்த்துகின்ற பொழுது அதில் ஏற்படுகின்ற சந்தேகங்களை மின்வாரிய நிர்வாகம் தமிழக அரசு முழுமையாக பத்திரிகையில் விடணும். ஏன்னா எங்களுடைய ஊழியர்கள் கீழே சந்திக்கின்ற பொழுது இந்த பிரச்சனை என்பது வருது, கேட்கின்ற பொழுது பதில் சொல்ல முடியாத நிலைமை என்பது ஏற்படுகிறது. எனவே தமிழக அரசும் மின்துறை அமைச்சர்களும் மின்வாரியத்தில் இருக்கின்ற ஊழியர்களுடைய பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. ஒரு கால் அரசு செய்யும் என்ற நம்பிக்கை இருக்குது. வருகின்ற பிப்ரவரி 7, 8 எங்களுடைய தஞ்சையில செயற்குழு இருக்குது. இதற்கு முன்னர் நல்ல அறிவிப்பு வரவில்லை என்று சொன்னால் நாங்கள் இன்னைக்கு இருக்கிற பல்வேறு விஷயங்கள், மின்சார தொழிலாளியும் பழைய பென்ஷனை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். 1/4/2003 பின்னாடி பணியில் சேர்ந்தவர்கள் ஓய்வு பெறும் நிலைமை வந்துட்டான். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம துறைக்கு வளர்ச்சி செஞ்சவங்க ஓய்வு பெறுகின்ற சூழல் என்பது வருது. ஆகவே நாங்க செயற்குழுல திட்டமிட வேண்டிய நிலைமை என்பது வருது. ஒரு நீண்ட நெடிய போராட்டத்திற்கு நாங்கள் தள்ளப்படுகின்ற நிலையை தமிழக அரசும் மின்வாரிய நிர்வாகம் உருவாக்குறது என்ற விஷயத்தை பத்திரிகையாளர் மத்தியில சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கின்றதால் இன்றைக்கு உங்கள் மூலமாக இந்த தகவலை தமிழக அரசுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைக்கின்றோம். அதாவது மெயினான விஷயம் பாத்தீங்கன்னா விபத்து தான். விபத்தினுடைய தன்மை எப்படி வருதுன்னா, இப்ப திருச்சியில் ஏற்பட்ட விபத்து, மேட்டூர்ல ஏற்பட்ட விபத்து எல்லாமே நிரந்தர தொழிலாளி செய்கின்ற வேலை. அங்க இல்லாதனால ஒப்பந்த தொழிலாளி வேலை செய்கின்ற பொழுது அனுதினம் விபத்து ஏற்பட்டு புதிதாக வந்த கேங்மேன கிட்டத்தட்ட 82 பேர் இறந்து போயிருக்கிறான். ஒப்பந்த தொழிலாளி நாங்க சொல்ல வாரியம் கொடுத்த பட்டியல் இருக்குது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் 200க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போவதும் 100க்கும் மேற்பட்டவர்கள் அங்கங்கள் ஊனமுடைகின்ற நிகழ்வும் ஏற்படுகிறதுனாலதான் இந்த அடிமட்ட களப்பிரிவுல காலி பணியிடங்களை நிரப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கை நாங்கள் வலுவாக முன்வைக்கிறோம்.
விபத்துல இறந்தான்னு சொன்னா 5 லட்சம் இருந்து 10 லட்சமாக கொடுக்குது. தொகை என்பது பிரச்சனை இல்லை எங்களை பொறுத்தளவு. நீங்க உண்மையான மின்சார வாரிய தொழிலாளி அங்கீகரிச்சான்னு சொன்னால் அந்த இறந்த போன குடும்பத்துக்கு அவங்க கிடைக்க வேண்டிய கிராஜுவிட்டி மற்ற சலுகை கொடுக்க முடியும். அதே மாதிரி அந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்புகள் என்பது கிடைக்கும். பொருளாதார ரீதியாக அந்த குடும்பத்தை மேம்படுத்த முடியுங்கிறது எங்களோட டிமாண்ட். சோ ஒப்பந்த தொழில் இறந்தோம்னா காம்பன்சேஷன் ரூம்ல 5 லட்சமோ 10 லட்சம் கொடுக்குறது அந்த உயிருக்கான விலையாகத்தான் பார்க்கிற முடியும். அந்த குடும்பத்தினுடைய வருமானம் என்பது நிரந்தர வருமானம் இல்லாத போது அந்த குடும்பம் மிகப்பெரிய சிக்கலை சந்திக்குங்கிறதா எங்களுடைய கருத்து. கண்டிப்பாக சார். இப்ப எங்களுக்கு டெய்லி தொழிலாளி இறந்து போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஹெல்பர் போஸ்ட் 23,000 ஹெல்பர் போஸ்ட் கார்டு, 6,000 கம்ப்யூட்டர் போஸ்ட் கார்டு. இவங்க 2 பேர் தான் நுகர்வோரோட நெருங்கிய தொடர்பு வைத்திருக்கின்றவர்கள் ஒண்ணு. இப்ப இந்த பதவியில நிரந்தரப்பட்டவங்க ஒன்றும் பெருசா கேட்கல. 29,000 நாளை காலையில உத்தரவு போட்டு இந்த வரைக்கும் கேட்கவே கிடையாது. பேசுது மேனர்ல ஒரு 5,000 10,000 அப்படியே கொண்டு வந்து ஒரு 3 வருஷத்துக்குள்ள பண்ணுங்கன்னுதான் ஆட்சி பொறுப்பேற்ற பொழுதே நாங்கள் வலியுறுத்தி சொன்னோம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அதுல ஒரு அசைவு கூட ஏற்படல. ஏன்னா கொத்தா தொழிலாளி ரிட்டையர் ஆகி போயிட்டு இருக்கான். சூப்பர்வைசிங் கேட்டகரி கீழ் இருந்த தொழிலாளி சூப்பர்வைசிங் கேட்டகரிக்கு வந்தா திரும்பவே அவன் இனிஷியல் வேலை செய்ய வேண்டியது இருக்கு. அவரு அசர் எடுக்கிறதுக்கு என்ன சொல்றாருன்னா ஸ்மார்ட் மீட்டர் ஹஸ்பண்ட் தேவையில்லை. கரெக்ட், ஸ்மார்ட் மீட்டர் ஹஸ்பண்ட் தேவையில்லை. ஆனா இன்னைக்கு அசல் இருந்து ஐயாவானவன் இன்ஸ்பெக்டர் ஆஃப் அசஸ்மெண்ட் ஆகி சூப்பர்வைசிங் வீடு வீடா போய் ரீடிங் இருக்கக்கூடிய சூழல் என்பது வருது. அப்ப அவன் என்ன பதவிகள் கிடைத்து கூட கீழ்மட்ட பணியை செய்கின்ற விஷயமாக பார்க்கிற இதுல மாற்றம் இல்லையா அப்படின்னு இருக்கு. இதையெல்லாம் முன்வைத்து ஒப்பந்த ஊழியர்கள் கேக்மேன் தொழிலாளி பிரச்சனை வச்சு நிச்சயமாக ஒரு தொடர் போராட்டத்திற்கு மின்சார வாரிய தொழிலாளி செல்வதற்கான நடவடிக்கை இருக்கும். எங்களை பொறுத்தவரை செயற்குழு நான் வைக்கின்ற ஆலோசனை ஏற்று கண்டிப்பாக பிப்ரவரி கடைசியில் இருந்தே மின்வாரிய தொழிலாளர்கள் எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி அமைச்சருடைய அறிவிப்பு உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு நெருக்கடி எங்களுக்கு உருவாக்கி ஒப்பந்தத்தோடு இல்லை என்று ஒரு பகிரங்கமாக அறிவிச்ச அறிவிப்பு என்பது மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கி இருக்குது. ஆகவே கண்டிப்பாக ஒரு வலுவான நாங்கள் அரசுக்கு எச்சரிக்கையோ நெருக்கடியோ கொடுக்கிற அளவுக்கு நாங்கள் இல்லை. ஆனால் அரசு எங்களுடைய கோரிக்கையை செவிசாய்க்க மறுத்திருக்கிறது என்ற விஷயத்தை நாங்கள் உறுதிப்படுத்தி சொல்ல வேண்டியிருக்கு. ஆகவே அரசு கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் அமைச்சரோட அறிவிப்பை திரும்ப பெறுகின்ற வகையில் அந்த போராட்டம் வலுவான போராட்டமாக அது இருக்கு. தொழிலாளி ஒத்துழைப்பு கொடுப்போம். ஏன்னா இன்றைக்கு தொழிற்சங்க நடவடிக்கைகள் எல்லோரும் கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து வலுவான போராட்டங்களை சிஐடி தான் நடத்திட்டு இருக்கு. சிஐடி நடத்துகின்ற போராட்டம் என்பது பொருளாதார கோரிக்கைக்கான போராட்டம் அல்ல. எங்களை பொறுத்தளவு துறையை பாதுகாக்கணும். இப்ப ஸ்மார்ட் மீட்டர் வந்துச்சுன்னா நிச்சயமாக தமிழகத்துல படித்த இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு கேள்விக்குறியாக மாறும். நீங்க படிச்ச அரசு துறையில வேலை என்பது கனவு. நீங்க அந்த கனவுல நம்முடைய கிராமப்புற இளைஞர்களுக்கு கிடைக்கலங்கும் போது எப்படி வாழ்வாதாரத்தை முன்னேறும்? அந்த ஸ்மார்ட் மீட்டர் அதனாலதான் நாங்க சொல்றோம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு வாங்க, டோட்டல் ஆபரேஷனல் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு போகாதீங்க. இதுல வந்தீங்கன்னு சொன்னால் இந்த குறைஞ்சபட்ச பதவிகளை காப்பாற்ற முடியும். அப்படி காப்பாற்றுறதுனால இப்ப இங்க 82,000 பேர் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 62,000 காலி பணியிடங்கள் இருக்கு. இந்த 4 ஆண்டுகள்ல கொஞ்சம் கூடிய நிரந்தரப்படுத்த முடியாத நிலை என்பது அரசுக்கு என்ன காரணம்? அவங்க சொல்றது நிதித்துறையை காரணம் காட்டிட்டு இருக்காங்க. நிதித்துறையில் அப்படி நீங்க காவல்துறைக்கு ஆள் எடுக்கிறாங்க. மற்றது எல்லாம் பாத்தீங்கன்னா அவுட் சோர்சிங் முறைக்கு போகுது. அவுட் சோர்சிங் ஒன்றிய அரசுடைய நிர்பந்தம். நீங்க எதையும் பர்மனண்டா வச்சுக்காத. அந்த நிர்பந்தத்துக்கு ஒன்றிய அரசை எதிர்க்கின்ற மாநில அரசு திமுக அரசு இது போன்ற விஷயங்களை ஒன்றிய அரசுடைய முடிவுகளை அமலாக்குவது எப்படி பொருத்தமா இருக்கும்? அந்த கேள்விதான் கீழே வருது. இதை ஒத்த கருத்துடைய சங்கங்கள் எங்க கூட அவங்களை இணைத்துக் கொண்டு நாங்கள் போராட்டோம். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அதானி கையில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதானி வகைராக்க நாட்டிலே அதானி எதிர்காலத்தில் மாறலாம். ஏன்னா தமிழக அரசு தன்னுடைய சொந்த உற்பத்தியை இப்பயே மே மாசம் உச்சபட்ச தேவை 20,200 மெகாவாட்டா வந்துருச்சு. இப்ப இந்த ஆண்டு நிச்சயமாக அதை விட கூடுதலாக வரும் எதிர்பார்ப்பு இருக்கு. இப்ப 21,000 மெகாவாட்டை எப்படி சமாளிக்கிறது தான் பாயிண்ட். நம்மளுக்கு சொந்த உற்பத்தி எவ்வளவு இருக்குது? தமிழ்நாடு மின்சார வாரியத்துல 7,000 மெகாவாட் தான் சொந்தமா இருக்கு. லாங் டைம் ஓப்பன் அசஸ்ல தாங்க வாங்க முடியும். அப்படி வாங்குகின்ற பொழுது அவர்கள் எல்லாம் சிண்டிகேட் போட்டு என்ன கட்டணம் என நிர்ணயித்தால் அந்த கட்டணத்துல வாங்கினா தான் தமிழக மக்களுக்கு தடையில்லாத மின்சாரத்தை கொடுக்க முடியும். அப்ப தமிழக அரசு தன்னுடைய சொந்த உற்பத்தியில கவனம் செலுத்தாமல் இருந்துன்னு சொன்னால் தனியாருடைய உற்பத்தி அதிகரிக்கும் என்பதுதான் எங்களுடைய தொடர்ந்து குற்றச்சாட்டு. நீங்க 32,000 மெகாவாட்டுக்கு தமிழ்நாட்டில் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி இருக்கு. நீங்க சிங்காரால போட்ட திட்டம், உடன்குடியில போட்ட திட்டம் அதையெல்லாம் செய்ய மறுக்கிறாங்க. ஏன்? நிதியை மட்டும் காரணம் காட்டி மறுப்பது சரி. இதையெல்லாம் பண்ணான்னு சொன்னால் தனியார்கிட்ட கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது இந்தியாவுடைய முதல் மின்சாரத்துறை அமைச்சர் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது, மின்சார வாரியங்கள் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால்தான் மின் உற்பத்தியில் அதிக கவனம் செலுத்தும் என்று அம்பேத்கர் சொன்னாரு. அந்த கனவு 1990 வரை நடைபெற்றுச்சு. 90 வரை 5 ஆண்டு திட்டங்கள் இருந்துச்சு, அமலாக்கம் இருந்துச்சு.
நீங்க 90க்கு அப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் புதிய நிதி ஆயோக் வந்ததுக்கு அப்புறம் நிதி ஒதுக்கீடு மற்ற விஷயங்கள் இல்லாதனால மாநில அரசுகள் அதுல கைகழுவி தனியாரை நம்பி இருக்குது. அதுலதான் இப்ப சமீபத்தில் வந்த சூரிய ஒளிசக்தி ஊழல் மற்ற விஷயங்கள் எல்லாம் அதுதான். தனியார்கிட்ட போனா என்ன ஆகும்? மக்களுடைய வரிப்பணம் வீணாகும். வசதி உள்ளவன் மின்சாரத்தை வாங்குவா, வசதி இல்லாதவனுக்கு மின்சாரம் கிடைக்காது. இடைத்தரகர்கள் அதிகரிப்பாங்க, அவங்க கொடுத்து லாபம் அடைவாங்க. மின் உற்பத்தியாளர் இருக்கக்கூடிய அதானி, ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் வளர்ச்சி அடையும். அவ்வளவுதான். நாளடைவில் மொத்தமாக உற்பத்தி என்பது 52% 90% வரைக்கும் இந்த கார்பரேட் பெருமுதலாளிகளில் போகக்கூடிய வாய்ப்பு என்பது வரும். அது போகக்கூடாது என்று தடுப்பது தான் எங்களுடைய நோக்கம். மக்கள் அனைவருக்கும் மின்சாரம், வாங்கும் விலையில் மின்சாரம், தரமான மின்சாரம் என்ற முறையில் தான் அந்த ஸ்லோகனை முன்வச்சு தமிழ்நாடு மின் உற்பத்தி சிஎம்டி சங்கம் இது பொதுத்துறை நிறுவனமாக செயல்படும் என்று வலுவாக போராடி வருகிறது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 158 துணை மின் நிலையங்களுக்கு போஸ்ட் ஆக்ஷனே பண்ணல இந்த அரசு. இன்னும் நான் சொல்லிட்டு இருக்கிறது அரசோட ரெக்கார்டு பிரகாரம் 2021 இருக்கிற வேகன்சி தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க 21, 22, 23, 24 ஜனவரி வரைக்கும் கணக்கு போட்டு 8 டிரான்ஸ்ஃபார்மர் தான் பார்க்கணும், 12 டிரான்ஸ்ஃபார்மர் தான் பார்க்கணும். அதுக்கு மேல கூடுதலா பார்க்கணும்னு சொன்னா அதுக்கு தனியாக இன்னொரு வரை நியமிக்கணும். அதான் போஸ்ட் ஆக்ஷன். இப்ப அதெல்லாம் 4 வருஷமா பண்ணாதனால புது டெக்னிக் கண்டுபிடிக்கிறாங்க. ரீடிப்ளாய்மெண்ட், டிஸ்கன்யூ, அவுட்னாலதான் ஓரளவுக்கு அவுட் சோர்சிங் இல்லாம தடுக்க முடிஞ்சது. இப்ப நாங்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு நெருங்கியாச்சு. 27 மேக்சிமம் ரிட்டையர் ஆயிட்டேன்னு சொன்னால் என்ன நிலை ஏற்படும் என்பது தெரியல. இங்க பொதுவாகவே அரசு துறையில் காலி பணியிடங்கள் அதிகமாக வருகின்ற பொழுது அதை நிரப்பாமல் காலம் கடத்தினால் சொன்னால் அது தனியார் மையத்தை நோக்கித்தான் நகரும் என்பது கடந்த காலங்கள் வரலாறு. இப்ப தனியார் மையத்தை பிறகு யார் ஆசைப்படுறாங்க? அரசு ஆசைப்படுது. அரசுடைய பெரும் சக்திகள் தனியார்கிட்ட போச்சுன்னா விநியோக பிரிவு எடுத்துக்கலாம், இல்ல உற்பத்தி பிரிவு எடுத்துக்கலாம் ஆசைப்படும். அதனோட தான் நாங்க கருதும். அப்படி தனியார் கார்பரேட் பெருமுதலாளிட்ட கொடுக்கறதுடைய நோக்கத்தினாலதான் இந்த பதவிகளை பண்ணாம ஆரம்பத்துல இப்படி அவுட் சோர்சிங் போயிருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது ஸ்மார்ட் மீட்டர் டோடாக்ஸ் மெத்தட்ல கொடுக்கறதுக்கான விஷயம் தான். மின் கட்டணத்தை வசூல் பண்ற முறை இப்ப நீங்க ஆந்திராவில் ஒரு சின்ன இடத்துல கொடுத்து போராடிட்டு இருக்கலாம். சண்டிகர்ல 174 கோடி வருமானத்தை அதிகப்படுத்தி காட்டின அந்த சண்டிகர்ல இருக்கிற சின்ன யூட்டிலிட்டிய இன்னைக்கு தனியார் வாங்குறாரு. வெறும் கம்மியான விலைக்கு அடிமாட்டு விலைக்கு வாங்குறாரு. 1-2 இருந்து கொடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. குடும்பத்தோடு போராடுறோம், பொதுமக்கள் இணைந்து போராடுறாங்க. சண்டிகர்ல, உத்தரப்பிரதேசல ஆக்ரா, வாரணாசி 2 டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியை கொடுக்குறாங்க. இதெல்லாம் எங்கிருந்து வருது? தனியாரை மின்துறையில் ஈடுபடுத்துவதன் மூலம் கொள்ளை லாபம் சம்பாதிக்கலாம் என்ற கான்செப்ட் இருந்து வருது. அப்படி தனியார் நிர்பந்திக்கிறதுனாலதான் அரசுடைய திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கீடு என்பது செய்வதில்லை. மாநில அரசு அதை பத்தி கவலைப்படுறது. கவலைப்பட்டு இது ஒரு பெரிய விஷயம், எங்களை இணைத்துக் கொண்டு மாநில அரசு இந்த விஷயத்தை கையில் எடுத்து போராடிச்சோம்னு சொன்னால் நிச்சயமாக ஒன்றிய அரசை நாம் அடிபணி வைக்க முடியும், நிதிகளை பெற முடியும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். மின்துறையை பாதுகாக்க வேண்டும் என்ற வேண்டுகோள் வருகின்ற பொழுது, ஊழலுடைய பிரச்சனை என்று வருகின்ற பொழுது மின்சார வாரியத்தில் பணியாற்றுகின்ற அத்தனை சங்கங்களும் அழைப்பிடுவோம். வாய்ப்பு இருக்கிறோம், கலந்து கொள்ளட்டும். ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும், இன்றைக்கு மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பணியாளர்களும் கடும் கோபத்தில் இருக்காங்க. யாரும் மணி கட்டுவாங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நீடித்த போராட்டம் என்றால் மின்சார வாரியத்தில் கீழே வேலை செய்யக்கூடிய ஒப்பந்த தொழிலாளியில் இருந்து மேற்பார்வை பொறியாளர், தலைமை பொறியாளர் வரைக்கும் ஒன்றிணைகின்ற, கடந்த காலங்களில் ஒன்றிணைச்ச மாதிரி நிச்சயமாக தெருவில் இறங்கக்கூடிய நிலை உருவாகும் என்பதை நான் உறுதியாக சொல்ல முடியும். எங்களுக்கு அதுதான் பிரச்சனை. நாங்க வேலை நிறுத்தம் பண்ணா பொதுமக்கள் பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிற அந்த கவலையில இருந்து தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா வீடே தீப்பத்தி எரிகின்ற பொழுது நான் வீட்டுக்குள்ளதான் இருப்பேன், எப்படியாவது வெளியே வர மாட்டேன் நான் சொல்ல முடியாது. நான் எரியறதுக்கு மேல இந்த வீட்டை காப்பாற்றி ஆகும்னு சொன்னா பொதுமக்களுக்கு சிரமங்கள் ஏற்படும், மின்தடைகள் ஏற்படும். அங்க அட்டன் பண்ண முடியாம போகும். அங்கதான் தடை. நாங்க வேலை செய்ய மாட்டோம். மின்சார வாரிய தொழிலாளி இன்னைக்கு வேலை செய்யாம அலுவலகத்திலேயே நாங்க வேலையை புறக்கணிக்கிறோம்னு ஒரு வாரம் உட்கார்ந்தாவே ஒட்டுமொத்த பிரச்சனை என்பது வரும். அரசு அதுக்கு அந்த அளவுக்கு நாங்க எங்களை கொண்டு போகக்கூடாது என்று அரசு கிட்ட நாங்க கேட்கிறோம். கடந்த காலம் வரலாறு இருக்கு. தெர்மல் ஸ்டேஷனுக்கு முன்னாடியும் மற்ற உற்பத்தி நிலையங்களுக்கு முன்னாடியும் ஒரு மாசாக நின்று போராடி இருக்கிறோம். நான் திரும்ப தான் சொல்றேன், அரசுக்கு எச்சரிக்கை விடுகின்றார்களோ அரசுடைய கவனத்தை ஈர்க்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். ஒழிய அரசை மிரட்டி பயப்படுத்தி அச்சப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இதெல்லாம் அமைச்சருக்கும் தெரியும், மாண்புமிகு முதலமைச்சருக்கும் தெரியும். எங்களுக்கு இருக்கிற ஒரே கவலை, இவ்வளவும் தெரிஞ்சும் ஏன் இந்த மின்சாரத்துறையை சீரழிக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுடைய மிகப்பெரிய கேள்வி. அவர்கள் சொன்ன வாக்குறுதியை நீங்கள் ஏன் செய்யல? அதுதான் தேர்தல் காலத்தில் அவங்க கொடுத்த வாக்குறுதி தான். இதெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்வோம். 99% நிறைவேற்றிட்டாங்க. அப்ப இந்த 1% ஒப்பந்தத்தொழிலாளி நிறைவேற்றிருங்க, மின்சாரத்துறையை பொதுத்துறையாக பாதுகாத்துருங்க. நீங்க ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கு. சட்டமன்றத்தில் தெளிவாக சொல்றாங்க, மின்சாரத்துறை தனியார் மயம் ஆகாதுன்னு சொன்னா இதை காப்பாற்றணும், ஆட்களை போடணும். ஸ்மார்ட் மீட்டர் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல கொடுக்க கூடாது. டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்தா அதானியே மீட்டரை மாட்டுவாருங்க, அதானியே பராமரிப்பாரு. இபி தொழிலாளிக்கும் கன்சியூமருக்கும் உறவே கிடையாது.
மீட்டர் மாட்டுச்சுன்னா எப்படி உங்க மொபைல் பில்லு கண்ட்ரோல் யூனிட்ல கட்ட பில்லு வருதோ அந்த மாதிரி பில்லு வரும். நுகர்வோருக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப என்ன ஆகும்? மின்தடை நீக்கம் மட்டும் தான் அங்க போக வேண்டியது. சோ அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயி கூட காலியாகி போயிடும். அது மட்டும் இல்ல, இதுல இன்னொரு ஆபத்தை வெளியில சொல்லாம இருக்கிறாங்க. டெண்டர்ல அதானி மாத வாடகை 82 ரூபாய் ஒரு மீட்டருக்கு. யோசிச்சு பாருங்க, மாதாந்திர கட்டணம் இந்த அரசு தாங்க நிலை கட்டணத்தை ரத்து பண்ணுச்சு. பிக்ஸ்டு சார்ஜஸ் போட்டதை ரத்து பண்ணது திமுக அரசு. இன்னொருவர்களுக்கு நல்ல பலன் அதுல உண்மையிலேயே மறுக்க முடியாது. ஆனா இப்ப நீங்க தனியார்கிட்ட கொடுத்து 82 ரூபாய் கட்டணம் வசூல் பண்ணா, இதே ஸ்மார்ட் மீட்டர் மற்ற மாநிலங்கள் 70 ரூபாய், இங்க 80 ரூபாய் 82 ரூபாய் போடும் பொழுது நீங்க மாசம் 82 ரூபாய் மீட்டருக்கு நான் கட்டுறேன்னு சொன்னா என்ன அர்த்தது? வாடகை ரீதியாக கட்டணும். அந்த மீட்டரும் 7 ஆண்டுகள் கணக்கு போட்டு பாருங்க. வருஷத்துக்கு 82 ரூபாய், 12 மாசத்துக்கு 7 வருஷத்துக்கு கணக்கு போட்டுங்க. மீட்டர் விலையே 2900 3000 ரூபாய் தான். எதுக்கு அவ்வளவு காசு 7000 ரூபாய் அதானே கொடுக்கணும்? அப்ப மீட்டர் வாடகை என்பது தொடர்ந்து மின் இணைப்பு இருக்கின்ற வரை மின் நுகர்வோர் செலுத்த வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அமைச்சர் கிளியர் பண்ணி இதெல்லாம் கிடையாதுங்க. மாதாந்திரம் 50 யூனிட் கொடுப்போம், ஸ்மார்ட் மீட்டர் வந்தாலும் உங்களுக்கு வாடகை எல்லாம் இருக்காது, இப்ப இருக்கிற தான் இருக்கும். அந்த சந்தேகங்கள் நாங்க சொல்றோம்ல, அது கிளியர் இருக்கு. பொதுமக்கள் எங்கிட்ட கேட்கிற சந்தேகம் தான் இதெல்லாம் நாங்க சொல்றோம். தோல்வியை சந்தித்த ஸ்மார்ட் மீட்டரை ஏன் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் திணிச்சு ஒன்றிய அரசுடைய மானியத்துக்கு எதிர்பார்த்து செய்யறதை விட, நாங்கள் ஈவி தொழிலாளிகள், பாரம்பரியம் மிக்கவர்கள், தமிழ்நாட்டுடைய உற்பத்தி அதிகப்படுத்தினவர்கள், எங்கள் முன்னோர்கள் காட்டிய வழி, அந்த முறையில மின்சார மீட்டர் எங்கிட்ட கொடுங்க. எந்த மீட்டராலும் மாற்றுவதற்கு தகுதி படைத்த தொழிலாளி இங்க இருக்கிறான், அவன் பார்த்துக்குவான், பராமரிப்பான். நிச்சயமாக அரசுக்கு வருமானம் வருமோ வரும், அதை செய்யலாம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் முறையில் நாங்கள் மாற்றணும் தான் வேண்டுகோள் இருக்கிறோம்.